பார்க்குறது ரசவள்ளி செய்முறை. வந்து ஒரு ரசமணி முறையாக புடம் போட்ட ரசமணி எடுத்து உருக்க போகிறோம். பாருங்கள், மணி எடுத்து மோசைக்குள்ளே போடுறேன், போட்டு உருக்க போகிறோம். உருகிட்டே இருக்குது, நல்லா பாருங்கள். இதோட உருநிலை பார்த்தீங்கன்னா தங்கம் உருகிற டிகிரி தான், வெள்ளியோடு அதிகமான டிகிரி தான். தங்கம் செம்பு உருகிற டிகிரி நிற்கிது. ரசம் நெருப்பெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்லா வந்து பழுத்திருக்கு பாருங்கள், அப்பவும் உருகலை. இப்போ பார்த்தாலும் நெருப்பு நல்லா பழுத்திருக்கு, அப்படின்னுமே ரசம் கொஞ்சம் கூட உருகலை. உருகு நிலை வந்து அது தாண்டி போயிட்டே இருக்குது. வெள்ளியே இந்த உருகு நிலையில் உருகிடும். மூசை பாருங்கள், மூசை இருந்தது அந்த உள்ளே இருக்கிறது இந்த அப்படியே நெருப்பு குழம்பு போல இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கூட உருகலை. இன்னும் நல்லா தெரியும் பாருங்கள், வெங்காயம் உருகி கொதிக்கிட்டு மணி உருகலை. எவ்வளோ நேரம் கொடுத்தோமே கொஞ்சம் கூட உருகலை. உள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, மெட்டல் உருகலை. இப்போ பாருங்கள், இன்னும் சூடாகல, அப்படியே நெருப்பு குழம்பாக தான் இருக்குது. மெட்டல் சேர்ந்து தான் இருக்குது. எடுத்துட்டோம், மூசை தட்ட போகிறோம். மேலே வெங்காயம் இருக்குது, அலசுறோம். வெங்காயம் பொடி மேலே வெங்காயம் இருக்குது. ரெண்டு வேலையுமே அதோட மேல் மட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாறலை. அடியில் பார்த்தோன்னா அந்த வட்டமும் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ரசவள்ளிக்கு உண்டானது. மற்ற வெள்ளிக்கு இது போல் வராது. நிறம் வந்து பிளாட்டினம் நிறத்தில் இருக்கும். இந்த வெங்காயம்லாம் சுரண்டி எடுத்துட்டோம்னா இந்த நிறம் வந்துடும்.